கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்கான வாக்கு தத்தமாக தேவன் அருளும் வசனம் உபாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம் 28:12. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டுச் செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். The Lord will open the heavens, the storehouse of his bounty, to send rain on your land in season and to bless all the work of your hands. You will lend to many nations, but will borrow from none. தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும், தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். ஆமென். இன்றைய வாக்குத்தத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அவர்கள் கர்த்தரின் கட்டளைகளை சட்டப்படி கைக்கொள்ளும் பொழுது ஏற்படும் ஆசியை இது விவரிக்கிறது. இன்று அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது இந்த ஆசீர்வாத மழையை நம்மேலும் பொழிய ஆயத்தமாய் இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுவோமா? முதலில் அவருடைய ஆசீர்வாதத்தை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தியானிப்போம். முதலில் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் என்று சொல்லப்படுகிறது. இது இயற்கை ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. விவசாயத்தில் முக்கியமானது வானம் திறந்து சரியான காலத்தில் மழை வரும் என்பதே. இந்திய தேசம் விவசாயத்தையே பெரிதும் நம்பியிருக்கிறது. எனவே மழை என்பது தேவனின் ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு. அவர் நம் தேசத்திற்கு ஏற்ற காலத்தில் மழை பெய்ய செய்வேன் என்று வாக்களிக்கிறார். அடுத்ததாக, நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பதாக வாக்களிக்கிறார். நீங்கள் எதை செய்ய போகிறீர்களோ அதை எல்லாம் கர்த்தர் வெற்றிகரமாக ஆசீர்வதிப்பார் என்பதை குறிக்கிறது. இது விவசாயம் மட்டுமல்லாது வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் குறிக்கிறது. அடுத்த ஆசீர்வாதம், தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். இது தேவன் வைத்திருக்கும் ஆசியின் களஞ்சியத்தை குறிக்கிறது. தேவனுடைய பொக்கிஷம் காலம் கடந்ததும் தீராததுமாய் இருக்கிறது. அடுத்ததாக அவர் அளிக்கும் ஆசீர்வாதம் நிதி ஆசீர்வாதம். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று ஆசீர்வதிக்கிறார். இது பொருளாதார ரீதியான உயர்வை சுட்டுகிறது. கடன் வாங்காமல் வாழ்வது ஒரு ஆசீர்வாத வாழ்க்கையின் அடையாளமாக சொல்லப்படுகிறது. கடன் கொடுப்பது சக்தி வாய்ந்த நிலையை குறிக்கிறது. இன்றைய வாக்குத்தத்த வசனத்தில் ஒரு ஆன்மீக அடிப்படையும் உள்ளது. கர்த்தரின் கட்டளைகளை வெறுமனே கேட்டுக்கொண்டிருக்கும் வாழ்க்கை மட்டுமன்றி அதை செயல்படுத்தும் வாழ்க்கைதான் முழுமையான ஆசீர்வாதத்திற்கு உரியது. தேவன் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய கீழ்ப்படியும் வாழ்க்கைதான் அந்த ஆசீர்வாதங்களை நம் வாழ்வில் நிறைவேறும் வழி. இதை ஒத்துக்கிறீங்களா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்
என்றும், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதக்காரன் கூறுவதை நாம் வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் நமக்கு நினைவுறுத்துவது என்னவெனில், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற தகுதியான வாழ்க்கையை வாழ வேண்டும். தேவன் ஆசீர்வதிக்க தயார், ஆனால் நமது கீழ்ப்படியும் ஆவியை அவர் பார்ப்பார். இதையும் ஒத்துக்கிறீங்களா? தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தணியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரையப் பண்ணி அதன் பயிரை ஆசிர்வதிக்கிறீர் என்று சங்கீதம் 65 வாசிக்கிறோம். தேவன்தான் மழை கொடுத்து பூமியின் பலனை ஆசிர்வதிக்கிறார். இயற்கை ஆசிர்வாதங்களை தேவன் நிர்வகிக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் மிக தெளிவாக விளக்குகின்றன. பொருளாதார வளமும் சமாதானமும் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பதை 144 சங்கீதம் மிக அழகாக எடுத்துரைக்கிறது. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை மல்கியா 3:10 வாசிக்கிறோம். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் வான ஜன்னல்கள் திறக்கப்படும். இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இந்த மாத வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கும் உறுதி, வானம் திறக்கும் அனுபவம், தேவன்தான் வானத்தின் வளத்தின் மூலாதாரம், பூமி தேவனுடைய ஆசீர்வாதத்தால் தழைக்கிறது, வேலை ஆசீர்வதிக்கப்படும், கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும், கைகளின் கிரியைகள் பலக்கப் பெறும், பொருளாதார ஆசீர்வாதம், அதாவது கடன் கொடுக்கும் நிலைக்கு உயர்வு. இவை எல்லாவற்றிற்கும் தேவன் அளிக்கும் ஒரே நிபந்தனை கீழ்ப்படிதல், விசுவாசம், பரிசுத்த வாழ்க்கை. தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது 3 பரிமாணங்களில் வருகிறது: ஆன்மீகம், இயற்கை, பொருளாதாரம். தேவன் ஆசீர்வதிக்க தயார். நமது பங்கு கீழ்ப்படியும் வாழ்க்கை. இதையும் ஒத்துக்கிறீங்களா? இன்றே அவர் பாதம் அமர்ந்து அவர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டு துவங்கி 5 மாதங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்திலும் அடியெடுத்து வைக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறீரே, அதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த மாதத்தில் நுழையும் போதே வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வாதங்களை வருஷிப்பேன் என்று வாக்களித்திருக்கிறீரே, எத்தனை அன்பான தேவன் நீங்கள் அப்பா. எங்கள் தேசத்திலும் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் வேலைகளிலும் ஆசீர்வாத மழையை பொழிய பண்ண போகிற கிருபைக்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் கைகளை ஆசீர்வதித்து எங்களை கடன் கொடுக்கும் உயர்வான நிலைக்கு உயர்த்தப் போகும் கிருபைக்காக இப்பொழுதே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களது விசுவாசமும் கீழ்ப்படியும் வாழ்க்கையும் உமக்கு இன்பம் அளிக்கச் செய்யும்படி எங்களுக்கு ஆவிக்குரிய பலம் தாரும். உமது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை பலப்படுத்தும். எந்த சூழ்நிலையிலும் எங்களது விசுவாசத்தை விட்டு வழி விலகாதபடி எங்களை
காத்து கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May God bless you all a very, very, very happy, prosperous, blessed, holy, peaceful, joyful, safeful, successful, and victorious month. God bless you all. Have a blessed month.